வணக்கம் நேர்களே. வாரத்தின் முதல் நாள் நமது சந்தைகள் நிஃப்டி புதிய உச்சம் ஆல் டைம் ஹை 22,697.30 என்ற புள்ளிகள் வரை சென்று க்ளோசிங்கில் பார்த்தோம்னா 147 புள்ளிகள் அதிகரித்து 22,660.95 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 939, டிக்ளைன்ஸ் பார்க்கும் பொழுது 1180. மேலும் மிட் கேப் இன்னைக்கு பார்த்தோம்னா க்ளோஸ் டு மார்ஜினலி ஹையர் 0.04%, ஸ்மால் கேப்பும் 0.32% ஏறி இருக்கு. மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் VIX பார்த்தோம்னா 2.4% ஏறி இருக்கு. ஸோ இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி. ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் சென்டிமெண்ட் இந்த ப்ராடர் மார்க்கெட் வந்திருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் ஆட்டோ, ரியாலிட்டி, எனர்ஜி அண்ட் மெட்டல் டாப் கெய்னர்ஸ் டுடே. PSU பேங்க், மீடியா, நைட்டி மேஜர் செக்டார் இன்னைக்கு வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் ஏறினது பங்கள்னு பார்த்தோம்னாக்க ஏஷியர் மோட்டார், மாருதி சுசுகி, தென் M&M, NTPC, SBI லைஃப், JSW ஸ்டீல், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், தென் டாடா கன்சூமர், கிராசிம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். நிஃப்டி 50ல் இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னா அதானி போர்ட்ஸ், நெஸ்லே, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் டாப் லூசர்ஸ் டுடே. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை ஜென்ரலாக பார்த்தோன்னா ஸ்டார்டட் வித் ஒரு ஃப்ரெஷ் வீக் வந்து ஒரு ஃப்ரெஷ் ரெக்கார்டு ஹையன் தொட்டிருப்பது ரொம்ப குறிப்பிடத்தக்கமான விஷயம்னு சொல்லலாம். மெயினாக வந்து ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் தான் இன்றைய தினம் மார்க்கெட்டை நிறுத்தியதற்கு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். அதுபோல் BSE லிஸ்டட் கம்பெனிஸினுடைய டேர்ன் ஓவர் பார்த்தோன்னா, அதாவது தேர் மார்க் கிட்டத்தட்ட 400 லட்சம் கோடி ரூபாயை தொட்டிருப்பது குறிப்பிட்டது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அதுபோல் நிஃப்டியில் பார்க்கும் பொழுது இந்த எவ்ரிடே வால்யூம் பார்க்கும் பொழுது ஸ்லைட்லி விழுந்திருக்கு. ஸோ இட் இஸ் 0.95 lakh crore. ஸோ ப்ராடர் மார்க்கெட் என்ற பர்ஃபார்மன்ஸ் ஒரு இன்றைய தினம் அண்டர் பர்ஃபார்ம்னே சொல்லலாம். ஸோ அதுமாதிரி குளோபல் ஈக்விட்டிஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு மாடஸ்ட் மூவ் இன்றைய தினம், மோஸ்ட்லி ஆன் த அப்சைட். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து மெயினாக இப்போ இந்த பிஸி வீக்கில் US இன்ஃப்ளேஷன் டேட்டா, ஸ்டார்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஏர்னிங் செஷன்ஸ் அண்ட் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன்ஸ் இவையெல்லாம் முன்வைத்துள்ளது. அடுத்த 2-3 தினங்களுக்கு வந்து இது ஒரு விறுவிறுப்பாக எலெக்ஷன் மாரி போகும்னு சொல்லலாம். மேலும் குளோபலில் பார்க்கும்பொழுது இந்த தினம் கோல்டு 284 ரூபாய் அதிகரித்து 70,920, சில்வர் 734 ரூபாய் அதிகரித்து 8,597, குரூட் ஆயில் 92 ரூபாய் குறைந்து 7,185 மணியாக கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் FII வந்து 684 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 3,470 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதுமாதிரி SJVங்கிற கம்பெனி வந்து ஜாயின் அக்ரிமெண்ட் வித் அஸ்ஸாம் பவர். ஸோ திஸ் வில் பி அ குட் ஆப்ஷன் ஃபார் போத் த கம்பெனிஸ். ரஷ்யாவுடைய கேஸ் ப்ராசஸிங் பிளான்ட்டு அவங்க வந்து தே ஸ்டார்டட் ரெஸ்யூம் ப்ரொடக்ஷன். ஸோ திஸ் வில் கிவ் யூ குட் எக்ஸ்போர்ட்ஸ் டு த அதர் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லலாம். அதுபோல் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஆக்சிஸ் பேங்க், அதானி போர்ட்ஸ் அண்ட் டிவிஸ் லேப் இது நடந்திருக்கு. நண்பர்களே, கடந்த ஒரு 2 வாரம் முன்னாடி பார்த்தோம்னாக்க நம்மளுடைய ஸ்பெஷல் பதிவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, அந்த சிறப்பு பதிவில் ட்ராக் ஆன் ஹோம்ஸ், அதாவது எப்படி வந்து சேஞ்சஸ் ஆட்டோமேஷன் நடந்துகிட்ருக்கு, அதனால் எந்தெந்த ஏரியாவில் வந்து ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற அந்த துறைகளை பற்றி பேசினோம். அந்த துறைகளில் இருந்த பங்குகளில் வந்து கடந்த 2-3 நாட்களாக வோல்டாஸ் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கு. அதனால தான் நம்மளுடைய சிறப்பு பதிவை எல்லாம் நீங்கள் வந்து சிறப்பாக உட்காந்து கேட்டிங்கன்னா தான் உங்களுடைய பணமும் சிறப்பாக மேலே வலுவடையும். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நமக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் சில விஷயங்கள் இருக்கும். அதை கரெக்டாக கீனாக வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கோ மிட் டேர்முக்கோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய முதலீடு பல மடங்காக உயரக்கூடும். மேலும் நிஃப்டி வந்து இன்னைக்கு ஒரு கேப் அப் April 8, பட் ஒரு ஃபார்மிங் எ புல் கேண்டில் பேட்டர்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹையர் டாப் ஹையர் ஃபார்மேஷன் வந்து கம்பேர் டு த ப்ரீவியஸ் செஷனில் வந்து இருக்கிறதுனால இந்த 22,529 22,810 22,529 to 22,810 இதுதான் வந்து இந்த வாரத்தினுடைய பேண்டாக இருக்கக்கூடும். இதில் எந்த பக்கம் வந்து உடைஞ்சாலும் அது தான் ஏறும். மேலும் எலெக்ஷன் முடிகிற வரலையும் இந்த பேண்டில் தான் இருக்கும். எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி நிஃப்டி பார்த்தோம்னாக்க 23,400 23,600 வரை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும்.
ஸோ அதனால் நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து கவனித்து வாருங்கள், பார்த்து வாருங்கள். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்தீங்கன்னாக்க எல்லாருக்கும் வந்து இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி என்பது மிகவும் இந்த காலத்தில் முக்கியமான விஷயம். அதனால் we are happy to share more information. So happy trading and happy investments.